ஹாய் வியூவர்ஸ், உங்கள் ஜோதிடர் முரளியின் பணிவான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் சூரியன் பூமியை சுற்றி வரதா சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். அது என்ன காரணம்? அப்புறம் ராசி மண்டலத்தை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த ராசி மண்டலத்தில் ராசிகளுக்கு என்னென்ன பெயர்கள், அதுக்கப்புறம் அந்த ராசிகளுடைய சுபாவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜில் அந்த 12 ராசிகளுக்குரிய பெயர்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை இன்னும் விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் அந்த 12 ராசிகளுக்கான பெயர். இது வேற ஒன்றும் இல்லை சார். அந்த கட்டத்துக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்காங்க. மாதத்தின் அடிப்படையில் இதை வச்சிருக்காங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், 12 மாதங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி 12 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது மாதிரி மாதங்களும் 12 தான். அது மாதிரி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்றதெல்லாம் இந்த சமஸ்கிருத பெயர். ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பெயர்களும் அதே தான். அந்த மாதிரி அந்த மாதத்தோட பெயர்களையே அந்த ராசிக்கும் அது வச்சிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் மாதத்துக்கு மேஷம், மேஷ மாதம்னா சித்திர மாதம், ரிஷப மாதம்னா வைகாசி மாதம், அந்த மாதிரி பேர். அதை அப்படியே இந்த ராசி கட்டத்துக்கு பேராக வச்சுருக்காங்க. இதுதான் சார், வேற ஒன்றும் பெருசாக இதில் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த ராசியினுடைய சுபாவங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவங்கள்னா தெரியும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணங்கள் அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜை போஸ்ட் பண்றேன், அதை பாருங்க. இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்றதுல பாருங்க, அது ஆண் ராசி அப்படின்னு கொடுத்துருக்கு. ரிஷபத்துல பாருங்க பெண் ராசி அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பெயர். ஆண் ராசி, பெண் ராசி. திரும்ப மிதுனம் ஆண் ராசி, இது பெண் ராசி. கடகம் பெண் ராசி. அப்படி ஆண் பெண் மாற்றி இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஆண் ராசி அப்படின்றது என்ன, எதுக்காக இதை யூஸ் பண்றோம்? ஒரு ஆணுக்கு, ஒரு ஆண் ஜாதகருக்கு லக்னமும் ராசியும் பெண் ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னா, அவர் ஆணாகவே இருந்தாலும் அவருடைய சுபாவங்கள் கொஞ்சம் பெண்ணை போல இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சார். இது மாதிரி, அதாவது ஒரு ஆண் ஜாதகருக்கு லக்னமும் அந்த சந்திர லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த ராசி அப்படின்ற அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடமும் பெண் ராசி இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற பெண் ராசியில இருந்தது அப்படின்னா, கட்டத்துல பெண் ராசி கிரகமா இருந்ததுன்னா அவருடைய சுபாவங்கள் ஆணாகவே இருந்தாலும் அது பெண்மையை லைட்டா டச் பண்ற மாதிரி இருக்கும் சார். வேற ஒன்றும் இல்லை. இதுக்காக தான் யூஸ் பண்றது. இதுல இன்னும் டீப்பா சொல்லி ஒன்றும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து நெருப்பு ராசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல சார் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் இதுல வராது சார். ஏன்னா ஆகாயத்திலேருந்து தான் எல்லாமே கிடைக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஜோதிடத்துல எடுத்துக்கிறது, இந்த இதுல எடுத்துக்கிறது நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4 மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லி வரிசையா போட்டிருக்கு. எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னா, அந்த மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3ஐயும் பாருங்களேன், நெருப்பு ராசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 3 ராசிகளை லக்னமாக கொண்டவர்கள் நெருப்பு போன்ற குணங்களை உடையவர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது நெருப்பு போன்றன்னா எப்பயுமே நெருப்பை கையில வச்சு அப்படி எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. அதாவது அவர்களின் குணம் நெருப்பை போன்று இருக்கும். இப்ப நெருப்பு என்ன சார் பண்ணோம்? நெருப்பு கிட்ட பக்கத்துல எதையாவது கொண்டு வச்சோம்னா என்ன பண்ணோம்? அதுவும் பத்திட்டு நெருப்பாவே மாறிடும். அது மாதிரி
அவங்க கூட பழகும்போது அவர்களைப் போல மற்றவர்களை மாற்றிவிடும் குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிலராசி. நிலம்ன்றது என்னன்னா, இப்போ நிலம்னா இந்த பூமின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி மேல எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்கும். நிலத்துல எத்தனை வெயிட்டை வச்சாலும் அது ஒண்ணுமே பண்றது இல்லை. அது மாதிரி அது எவ்வளவு கணத்தையும் தாங்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த நிலராசிகள்ல லக்னத்தை உடையவங்க அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையும் தாங்கும் குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் காற்று ராசி. காற்று எப்படின்னா, அதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடிக்கும். வேகமா அடிக்கும், அப்புறம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி காற்று வீசக்கூடியது. அப்படின்றதுனால அது சுயநலவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியில யாரு லக்னத்தை உடையவர்களோ அவர்களுக்கு சுயநலம் உடையவர்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீர் ராசி. இந்த நீர் ராசி என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன்னா, இப்போ வாட்டரை ஒரு டம்ளர்லையோ ஒரு பெரிய மக்லியோ ஊற்றி வச்சோம்னா என்ன ஆகும்னா, வாட்டர் அந்தந்த ஷேப்புக்கு மாறின்றோம். வாட்டர் அந்த எந்த இதில் விடுறோமோ அந்த ஷேப்புக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்படிங்கும்போது இந்த ராசியில லக்னங்களை கொண்டவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தம்மை வளைந்து நெளிந்து கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதான் சார், இதுல வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அதுக்கடுத்து இந்த பஞ்சபூதங்கள் ஆயிடுத்து. அப்புறம் கிழக்கு திசைகள், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. மேஷ ரிஷபம் கிழக்கு திசை. இது இப்போ ராசி மண்டலம் இது மேலே கிழக்க பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கிழக்கு திசை. ரைட் சைடில் இருக்கிறது தெற்கு திசை. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வடக்கு திசை. அதே மாதிரி கீழே இருக்கிறது மேற்கு திசை. அந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் வடகிழக்கு தென்கிழக்கு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ எந்த திசையிலேருந்து அலையன்ஸ் வரும், வரன் வரும், எந்த திசைக்கு நான் வேலைக்கு போவேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்தந்த திசைகளை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பலன் சொல்றதுக்கு உதவும். அப்புறம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது இந்த சரம் அப்படின்றது என்னன்னா, சரராசி கிரகம்னு எல்லாம் சொல்லுவாங்க பொதுவா. சரம்ன்றது என்னன்னா சார், ஒரு ராசியோட தன்மை அதாவது மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அதாவது ஒருத்தர் இந்த ராசியில லக்னம் இருக்கு அப்படின்னா, அவரோட உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்களேன். ஒரு கேபிளில் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்த உடனே எப்படி சார் டக்குன்னு பாஸ் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டே போகும். அதுதான் சரம் அப்படின்றது, சரராசி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்திரம் அப்படின்னா ஒரு நிலையான இடத்துல அப்படியே இருக்கிறது, ஸ்திரமா இருக்கிறது. எங்கேயுமே நகர்றது கிடையாது, அப்படியே நிலையா ஒரே இடத்துல இருக்கக்கூடியதுக்கு தான் ஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உபயம் அப்படின்றது என்னன்னா, உபய ராசி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கிளாக் எடுத்துக்கோங்க சார். கிளாக் எடுத்துட்டீங்கன்னா அதுல 2 முள் இருக்கு, சின்ன முள் பெரிய முள். இப்போ அந்த பெரிய முள்ளை பாருங்களேன், ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, அப்படியே ரொட்டேட் ஆகி திரும்ப அதே இடத்துக்கே நின்னுருது. திரும்பவும் அகைன் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப அதே இடத்துல. ஒரு இடத்துல இந்த உபயராசின்றது என்ன, இதுதான் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உபயராசி. இந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம்னு இந்த ராசி கட்டத்துல வரிசையா போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்க இதை பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பொழுதுனா என்ன சார், ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோல டேபிள்ஸை பத்தி, ஜோதிட வாய்ப்பாடு, கால அளவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல பொழுது அப்படின்னா 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
12 மணி நேரம் ஒரு பொழுது, 12 மணி நேரம் பகல் பொழுது, இரவு பொழுது. இதுதான் சார். அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பொழுது வச்சிருக்கோம். மேஷத்துலேருந்து கடகம் வரைக்கும் இரவு பொழுது, சிம்மத்திலேருந்து அப்படியே விருச்சிகம் வரைக்கும் பகல் பொழுது, அப்புறம் தனுசும் மகரமும் இரவு பொழுது, இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த பகல் பொழுது இரவு பொழுது அப்படின்னா, இந்த பகல் பொழுதுன்ற ராசியில லக்னம் உடையவர்கள்லாம் பகல்ல நல்ல வீரியமா செயல்படுவாங்க சார். இரவு பொழுதுல லக்னம் உடையவர்கள் எல்லாம், இரவு பொழுது ராசிகள்ல லக்னம் உடையவர்கள்லாம் இரவுல வீரியமா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நைட் ஷிஃப்ட் போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இரவு பொழுது அதுல லக்ன கட்டமா இருக்கும். இந்த மாதிரி இதை ஒரு கான்ஃபிடென்ட்டா இதை வச்சு சொல்ல முடியாது. இது ஒரு 20% எடுத்துக்கலாம் சார். எதுவுமே உதவலை அப்படின்ற போது கடைசி பட்சமா இதை சொல்லிக்கலாம். அதுதான் சார். இப்போ இதுல இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி 30 டிகிரிகளா பாகைகளா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதையும் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ திடீர்னு 125 டிகிரினா என்ன ராசியில சார் வரும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சிம்ம ராசி அப்படின்னு டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் சார் அதை எல்லா கட்டத்திலையுமே நான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்றதுக்கு காரணம் அதுதான். நீங்க அப்பப்போ பார்க்கும் போதெல்லாம் அதை இந்த பாகைன்றது மனசுல வச்சுக்கலாம். அதுக்காக தான் இதை சொல்றது சார். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.